இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த நல்ல நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல். பவுலப்போஸ்தலனுடைய வார்த்தையை கவனிச்சிங்களா? நல்ல படித்த ஒரு மேதை, எபிரேயம், கிரேக்கு, லத்தீன் ஆகிய 3 மொழிகளிலும் பாண்டித்துவம் பெற்றவர், நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்தவர். ஆனா அவர் சொல்றாரு, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்துல புகழ்பெற்ற விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் உலக அளவுல ஒரு சிறந்த விஞ்ஞானிகளில் ஒருவராக அறியப்படுகிறவர். அவர் வீட்டுல 2 பூனை வச்சிருந்தாராம். ஒரு பூனை சின்னது, ஒரு பூனை பெருசு. அந்த சின்ன பூனை வர்றதுக்கு வீட்டுல ஒரு சின்ன ஓட்டை போட்டு வச்சிருந்தாராம். பெரிய பூனை வர்றதுக்கு பெரிய ஓட்டை போட்டு வச்சிருந்தார். அதன் வழியாகத்தான் வழக்கமாக இந்த பூனைகள் 2ம் அது சைஸ்ல இருக்கிற ஓட்டையில வர்றது வழக்கம். பல ஆண்டுகள் இதான் நடந்துட்டு இருக்கு. ஒரு நாள் ஐன்ஸ்டீன் நண்பர் அவர் வீட்டுக்கு வந்திருந்தார். அப்ப வந்த அந்த நேரத்துல கவனிக்கும் போது சின்ன ஓட்டை வழியா சின்ன பூனை வருது, பெரிய ஓட்டை வழியா பெரிய பூனை வருது. எதுக்கு இவர் 2 ஓட்டை போட்டு வச்சிருக்கிறான்னு யோசிக்கும் போது இப்போ அவருக்கு பதில் கிடைச்சிட்டு, இந்த பூனை வர்றதுக்கு தான். ஐன்ஸ்டீன் கேட்டாராம், எதுக்கு 2 ஓட்டை போட்டிருக்கீங்க? ஐன்ஸ்டீன் பதில் சொன்னாராம், சின்ன பூனை வர்றதுக்கு சின்ன ஓட்டை, அதனால அது ஒரு ஓட்டை. பெரிய பூனை வர்றதுக்கு பெரிய ஓட்டை, அதனால பெருசா போட்டிருக்கு. ஏன் பெரிய ஓட்டையே போதுமே, அந்த பெரிய பூனை வர்ற அதே ஓட்டை வழியா அந்த சின்ன பூனையும் வந்துருமே, எதுக்கு நீங்க அந்த சின்ன ஓட்டையை போட்டிருக்கீங்க? ஒரே ஓட்டையாவிலே முடிச்சிருக்கலாமே, 2 இடத்துல நீங்க வீட்டை ஓட்டை போட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் ஐன்ஸ்டீனே யோசிச்சாராம். உலக புகழ்பெற்ற விஞ்ஞானியா இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம்தான், அதுல அவரால் என்ன செய்ய முடியல, கெஸ் பண்ண முடியல. பாத்தீங்களா? இதை மாதிரிதான் எவ்வளோ பெரிய ஞானியா இருந்தாலும், மேதையா இருந்தாலும், அனுபவஸ்தனா இருந்தாலும், எத்தனை வயது இருந்தாலும், எனக்கு எல்லாம் தெரியும், நான் 100% தேர்ன ஒரு ஆளு, எனக்கு தெரியாததுன்னு ஒண்ணுமே இல்லை, நான் எதை செஞ்சாலும் நேர்த்தியா செய்வேன், நான் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் அல்லது மிஸ்டர் கிளீன் அப்படிலாம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. நாம் இன்னும் குறைவுள்ளவர்கள் தான். இன்னும் நம்ம தேர வேண்டியது இருக்கு, இன்னும் நம்ம அறிய வேண்டியது இருக்கு. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவுன்னு பழமொழிலாம் சொல்றாங்க. இந்த பைபிளை முழுசா நமக்கு தெரியுமா? அடிப்படை சத்தியங்களை எல்லாம் நம்ம கரைச்சு குடிச்சிருக்கோமா? இந்த வேதத்தின் மகத்துவங்களை முழுவதும் நம்மளால புரிந்து கொள்ள முடியுமா? இந்த வேதாகமத்தின் தேவனை நம்ம நன்கு அறிந்திருக்கிறோமா? நம்ம இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில முழு வளர்ச்சி அடைஞ்சிட்டோமா? அந்த பூரண சர்க்குணர் அப்படின்னு சொல்லி தேவன் இருக்கிறாரு, அதை போல நம்ம மாறிட்டோமா? இயேசுவை போல நம்ம மாறிட்டோமா? அப்படின்னா இல்லைங்க. அடைந்தாயிட்டுன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை, முற்றிலும் தேறினவனானேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அவர் சொல்றாரு பாருங்க, இன்னும் பின்னானதை நான் மறக்கிறேன், முன்னானதை நான் நாடுறேன், லாபமா இருக்கிறதெல்லாம் நான் நஷ்டமா என்றேன், பந்தய பொருளை அதை பெற்றுக்கொள்றதுக்கு லக்க நோக்கி ஆசையா தொடர்றேன், அதனால பாரமானதெல்லாம் நான் விட்டுறேன், எப்படியாவது பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும், ஆகாதவன் என்று மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் போயிடக்கூடாது, அதனால என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பாடுகளில ஐக்கியப்பட்டு எப்படியாவது அந்த மேன்மையான உயிர்த்தெழுதல்ல நாம் பங்கடையணும், அறிய வேண்டிய பிரகாரம் இயேசுவை நான் என்ன செய்யணும், அறியணும்னு இந்த புதிய ஏற்பாட்டு புத்தகத்துல பெரும்பாலான புத்தகங்களை பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு ஏவுதலோடு எழுதினவர், வல்லமையாய் தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு கிருபா பாத்திரம் அவரே சொல்லும்போது நம்மளாம் ஏமாத்துறாங்க. ஆனா நமக்குள்ள ஒரு திருப்தி வந்துட வேண்டாம். அவ்வளவுதான், நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன், அவ்வளவுதான், நான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அடைய வேண்டிய ஏரியாவை அடைஞ்சிட்டேன், இனிமே என்ன, நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சதுனால பரலோகத்துக்கு போயிட வேண்டியதான். இல்லை இல்லை, அடைந்தாயிற்று அப்படி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை, முற்றிலும் தேறினவன் நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஒவ்வொரு நாளும் இன்னும் என்ற குறைவு இருக்கு, அதை சரி செய்யணும், நிறைவே எனக்கு கற்றுத்தாரும், எனக்குள்ள வாரும், என்னை பூரணப்படுத்தும், உங்களை போல மாற்றும், இப்படியே சொல்லி நம்மை அர்ப்பணிப்போம், கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொள்வோம். தேவனே, உம்மை போல எங்களை மாற்றும். நாங்க எல்லாம் தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்கன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைப்பா. அந்த உணர்வு
எப்பொழுதும் எங்களுக்குள்ள இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.